சுகன்யா ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. சூப்பர் சார் சூப்பர், அவ்வளோதான், சிம்பிளாக ஒரே வேர்டு. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, நம்ம கொஷின் கேட்டதை மட்டுமே படிச்சிடுறோம். இந்த மாதிரி சிங்கிள் வேர்டில் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க கமெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க இல்லையா, அதை சொல்கிறதே இல்லை. சரி இதில் யாரும் சொல்லுவோம் அப்படி தான் கிளப்புனது. அதே மாதிரி தீபா அன்பழகன் இப்போ ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ப்ளீஸ் அப்லோட் வீடியோ டு த பாயிண்ட், தேங்க்ஸ் அப்படின்னு. இவங்க தான் அது சொல்லியிருந்தாங்க. நீ சும்மா வளாலன்னு பேசிகிட்டு இருக்காதையா, முதல்ல பாயிண்ட்டுக்கு வாயா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வறட்சியாக இருக்கும்மா. அதாவது நெட்டாக ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லேயே பேசிட்டு போனால் ஒன்று லிங்க் பண்ணி பேசுகிறப்போ குழப்பம் வந்துடும், அல்லது வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் இலக்கியத்துக்கும் வரலாறும் ரெண்டும் ஒன்றத்தையும் பேசும். இலக்கியமும் சரி வரலாறும் சரி ரெண்டும் ஒன்றையத்தையும் பேசும். இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த வாழ்வியல் முறைகள், மக்களுடைய பழக்க வழக்கங்கள், தெய்வ வழிபாடுகள், அரசனுடைய நீதி வழுவா முறை, அப்புறம் குடிகளினுடைய வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற மாதிரியான அந்த காலத்தில் இதிலேருந்து பூம்பாரிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு பாடாப்பட்டிருக்காங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போது அது வரலாறு எல்லாம் சொல்லுது, இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதே இது வரலாற்று புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரியை வந்து அப்படியே பிளைனாக சொல்லிட்டு வரும். அப்போ சொல்லிட்டு வரையில் அதில் அந்த டேஸ்ட் வர்றதுங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ ராமாயணத்தில் ஒரு பாடல் எடுத்துங்க. ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் காட்டுக்குள் சென்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதி வச்சோம்னா அது எப்படி இருக்கும்? அதே இது கம்பர் எப்படி எழுதியிருக்காருன்னா, வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானொடும் இழையானொடும் போனாள் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு விளக்கம்னு சொன்னோம்னா அதுக்கு சொல்லலாம், 1 மணி நேரத்துக்கு சொல்லிக்க இருக்கலாம். அப்போ இது இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான அமைப்பு. ரெண்டாவது, தமிழ் லிட்ரேச்சரை வந்து எல்லோரும் உட்காந்து கேட்குறதுங்கிறதோ படிக்கிறதுங்கிறதோ பெர்ஃபெக்டாக பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க பரபரப்பான உலகத்தில் அது கிடையாது. அப்போ இது ஸ்வீட் கோட்டட் மாதிரி ஜோதிடத்தோட கலந்து விடல கம்பல்சரியாவது கொஞ்சோண்டாவது அந்த தமிழ் லிட்ரேச்சர் கேட்பாங்க இல்லையா, நம்மளுடைய லிட்ரேச்சரை கேட்பாங்க இல்லையா. அதனால தான் சரி ரைட் இதில் சேர்த்து விடுப்போம். ஒன்றும் இல்லை, திரிகூட ராசப்ப கவிராயர்னு சொல்லி ஒரு கவிஞர் வந்து குற்றால குறவஞ்சி எழுதினார். இப்போ நீங்கள் தான் கம்மியாக பேசுன்னு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கே நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது அந்த காப்பிய தலைவி வர்றா பந்து விளையாடினாள் அப்படின்னு எழுதலாம். ஒரே ஒரு பாயிண்ட், பந்தோடு துள்ளி விளையாடி வந்தாள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எழுதுனது ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. அந்த பந்து துள்ளி வர்ற மாதிரியே இருக்கும். அந்த ஓசை வந்து அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருப்பார். செங்கையில் வண்டு கலின்கலினென்று ஜெயம் ஜெயம் என்ற ஆடை இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்புடு தண்டை சுழன்ற ஆடை, இப்படியே வரும். இதே இது கம்பராமாயணத்தில் கூட ஒரு இடம் இருக்குது. இல்லை வேணாம், அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நீ ஆள ஓடியான்ற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் அப்லோடு வீடியோ டு த பாயிண்ட். ஓகேம்மா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவான், அப்படி வேணா செய்யலாம். ஆனால் சுத்தமாக வந்து ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து அப்படியே தனியாக கொண்டுட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப வறட்சியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பார்ப்போம். அடுத்தது வந்து அருண்குமார். அடுத்து வந்து சார் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அமேசிங். பார்த்தீங்களா, வந்துட்டார் திருப்பி. அதுக்காகவே இந்த கமெண்ட் அடுத்து தூக்கியாச்சு. யுவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அமேசிங் பட் லிட்டில் லென்த்தி. ஆனாலும் நீ ரொம்ப ஓவராக போறியான் இருக்காரு. அதுவும் தப்பு தான், கரெக்ட் தான். சார் இஃப் யூ கேன் யூஸ் பிளாக் போர்டு ஆர் ஸ்லைடு தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. சார் நான் என்ன வாத்தியாரா சார்? சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு புத்தி கிடையாது. அதாவது படித்து முடித்து ஓரளவுக்கு நமக்கு சரி நம்ம ஜோதிடத்தை வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம்யா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் போர்டை தூக்கி வச்சிடலாம். இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வரல, நம்ம படிச்சுக்கிறதையும் இருக்கோம். இன்னும் பெருசாக ஒன்றும் படிச்செல்லாம் தள்ளலை. அதனால் சொல்லி கொடுக்குற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கான்னு தெரில. இருந்தாலும் பிளாக் போர்டு வைக்கிற அளவுக்கு டெஃபினட்டாக கிடையாது. அந்த அளவுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கா பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரையில் முதல்ல நம்ம ஒழுங்காக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்குற வேலைக்கு போகலாம். மிக்க நன்றி சார் அருண்குமார். நான் பிளாக் போர்டு இப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பரணி கிரிஷ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சின்னராஜ், கிரேட் வீடியோ, மச் அப்ரிஷியேட்டட் யுவர் சர்வீஸ். ராகு அண்ட் கேது ஹஸ் 7th பார்வை. தே போத் சி ஈச் அதர். வாட் வில் பி த எஃபெக்ட்? அப்படின்னா கிட்டத்தட்ட மியூச்சுவலாக நிற்கிதுன்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஒன்று சரியாக இழுத்து பிடிச்சி. இதை இப்படி சொல்லலாம், 1 கிலோ பஞ்சையும் 1 கிலோ இரும்பையும் 2 தராசு தட்டில் வச்சால் எது வெயிட்டாக இருக்கும்னா இரும்பு தான் வெயிட்டாக இருக்கும்னு. அதுமாரி ரெண்டும் ஒரே மாதிரியான வெயிட்டில் தான் இருக்கும். அப்போது ஈக்குவலாக பிடிச்சி இழுத்து நிற்கிறதுங்கிறதுனால தான்
ரெண்டுமே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டாக இருக்குது. ஏன்னா ராகு வந்து இன்னொரு பாவகிரகமான கேதுவனுடைய பார்வையை வாங்குது, கேது வந்து இன்னொரு பாவகிரகமான ராகுவனுடைய பார்வையை வாங்குது. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இழுத்து நிற்கிறேன்னு தான் ரெண்டுமே பாவகிரகமாக நிற்கும். அதை விட அடுத்து கொடுத்துருந்தீங்க பாருங்க, 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்தெடுப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீற்றிருக்கலாம்னு சொன்னதை பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு அருமையான குரல் சார். எனிவே பெஸ்ட் ரிகார்ட் பரணி கிரிஷ், நன்றி சார். அடுத்தது வந்து என் பத்மநாபன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. பூமியில் உள்ளவர்கள் செவ்வாயில் குடியேறி குழந்தை பிறந்தால் ஜாதகம் எவ்வாறு கணிக்கப்படும்? பத்மநாபன், துபாய். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அதாவது இதுதான் ஓடுச்சு, ஒரு 4-5 வீடியோவில் ஓடுச்சு. இவர் மறுபடியும் அதெல்லாம் முடியாது, கோட்டாளி ஃபஸ்ட்லேருந்து கோடு ஓடியா மறுபடியும் அப்படின்ற மாதிரி இந்த புரோட்டா சூரி மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு நம்மால். சார் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள், இந்த கொஷினுக்கான பதிலுங்கிறது நமக்கு முன்னால் இருக்க வீடியோலலாம் இருக்குது, கொஞ்சம் சர்ச் பண்ணி தேடி எடுத்து பார்த்துக்குறீங்க சரியா. நன்றி பத்மநாபன். அடுத்தது வந்து தினகரன் வடிவேலு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. எக்ஸலன்ட் சார், தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். அடுத்து முரளி கிருஷ்ணன், என் பெயர் முரளி, பிறந்த தேதி வந்து 7/5/1987, நேரம் 9:21 AM, இடம் சென்னை. எனக்கு 2வது திருமணம் உண்டா இல்லையா? செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கம்யா, இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு பார்ப்போம், பளிச்சுன்னு ஒரு வரியில். அதாவது சூரிய தசை சுக்கிர உத்தி நடந்துட்டுருக்கு சார் உங்களுக்கு. மிதுன லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சூரிய தசை சுக்கிர உத்திங்கிறது வந்து கல்யாணத்துக்கான தசா உத்தி தான். நிச்சயமாக உங்களுக்கு மருதார யோகம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் உண்டு. 2018 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திர தசை வருது. சந்திர மக நட்சத்திரம் கேது சாரம் தான் வாங்கி நிற்கிறாரு. இதில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சூரிய தசையில் சுக்கிர உத்தி நடந்திருக்கு. ஆமாம், சூரிய தசையில் சுக்கிர உத்தி நடந்துட்டுருக்கு. 2018 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கான அமைப்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். 2வது கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் சார், கவலைப்பட வேண்டாம். அப்போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அது அடிஷ்னல் கொஷின் நீங்கள் போடலை, இருந்தாலும் சேர்த்து சொல்லிடுறேனே. அந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க, ஜென்ரலாக கேட்கல. ஆனால் அப்படி கிடையாது, அந்த வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பேருக்கு வேணால் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே தவிர இன்னும் வந்து வாழ்க்கையை வாழலை. அப்போ வாழ்க்கைங்கிறதே இனிமேத்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதனால் 2வது கல்யாணம் உண்டும், கவலையை விட வேண்டாம் சரியா. நன்றி சார். அதே மாதிரி தமிழ் செல்வன், அற்புதமான பதிவு, வாழ்க வளமுடன், மிக்க நன்றி சார். அடுத்தது வந்து அருள் சிவா, கமெண்ட் வீடியோவிற்கு அதிக நேரம் போடுங்களேன், ஒரு மணி நேரமாவது ஓடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. போடலாம், உட்காந்து பார்க்கணுமே, பார்க்குறதுக்கான டைமும் வேணும்ல. 1 மணி நேரம் உட்காந்து நம்மளது வருமானு பார்த்துக்கிட்டே இருந்து வரலைன்னா படு டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. இப்போவுமே நிறைய டென்ஷன்லாம் இருந்தது சார், நான் 30வது தடவை எழுதி அனுப்புகிறேன் சார், என்ன சார் செஞ்சுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ கமெண்ட் வீடியோவிற்கு அதிக நேரம் அப்படிங்கிறது வந்து விட்டு வீடியோவாக கூடுதலாக போடலாமா, இல்லை ஒரே வீடியோவாக லென்த்தாக போடலாமா அப்படிங்கிற பாயிண்ட் பார்க்குறப்ப சின்ன வீடியோவாக போட்டால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே கமெண்ட்ஸ் வந்து நிறையா வேணால் கவர் பண்ணலாம், ஆனால் அது டயத்தை பொறுத்து தானே சார், அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. எனவே நன்றி அருள் சிவா. அடுத்தது தளபதி நாகராஜ் வந்துட்டார். வணக்கம் சின்னராஜ் சார், தசா லைன் 1 பற்றிய வீடியோவின் ஆரம்பமே பாடல்களுடன் ஆரம்பிப்பது அருமையோ அருமை. ஆனால் உங்கள் வீடியோ முற்று பெறாததால் அதை பற்றி எதையும் கூற முடியவில்லை. மழைக்கு கூட கல்லூரியில் ஒதுங்கவில்லை என்று கூறும் உங்களின் வீடியோக்களை பார்க்கும் பொழுது கண்ணதாசன் பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழி மழையினில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பு எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார். கல்வியிலான வாழ்வு கரைகாணா தோணி என கலங்கினேன், கற்றோரை கண்டு கரையிலே நின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவிஞர் கண்ணதாசன் பாடலை எழுதி போட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னால் வந்து கொடுத்த கமெண்ட்டில் வந்து இன்னொரு பாடல் எழுதியிருந்தீங்க. மோஸ்ட்லி இதில் சிலப்பதிகாரத்திலிருந்து கூட ஒரு பாடல் எழுதியிருந்தீங்க. மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அவள் தன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அப்போ தான் வந்து நீதி கேட்டு போனப்போ வாயிலோனே வாயிலோனே அந்த பாடல் நீங்கள் எழுதி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த கமெண்ட்டை படிக்க முடியலை அந்த டைமில். எனவே மிக்க நன்றி. அது மட்டும் இல்லை, ஜோதிடத்தை ஏதோ மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போல் இல்லாமல், இதைத்தான் சார் சொன்னேன் இந்த முதல்ல வந்த கமெண்ட்டுக்கு, இலக்கிய நயத்தோடு அதில் அறிவியலையும் வானியலையும் கலந்து கூறுவது வரவேற்கத்தக்கது தான். மேலும் ஒருவருடைய பேச்சோ அல்லது எழுத்தோ மக்களிடையே சலசலப்பை உண்டு பண்ணும் பொழுதுதான் அது மக்களை சேர்ந்தடைந்தது என்று அர்த்தம். தொடரட்டும் உங்கள் பணி. நன்றி சார்.
மேலும் ஒருவருக்கு தசாபுத்தி பலன் கூறும் பொழுது ராசி சக்கரத்துடன் பாவக கட்டத்தையும் பார்த்துத்தான் பலன் கூற வேண்டும் என்பது சரியா. பாவக கட்டம்ங்கிறது வந்து சார் இப்போ நவீன காலத்தில் வந்த விஷயங்கள் தான். முதல்ல ராசிங்கிறத மட்டுமே வச்சு பேசிக்கிருந்தாங்க. அப்புறம் ராசியிலேருந்து நவாம்ஸ் எடுத்தாங்க, அப்புறம் தசவர்க்கங்கள்லாம் எடுத்தாங்க, அப்புறம் பாவக கட்டங்கிறது வந்து பாவக கட்டத்துலேயுமே இன்னும் அவங்களே ஒரு முழுமையான முடிவுக்கு வரல. பாவக முனை அப்படின்றாங்க, அப்புறம் பாவக மத்தி அப்படின்றாங்க, அப்புறம் மேஷத்தில் கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க, ரிஷபத்தில் கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க, அதுதான் மேஷம்ன்றாங்க. அதனால் உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், நமக்கில்லை அந்த கவலைன்ற மாதிரி நீங்கள் ஆட்டுக்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சு கிருன்னு போயிடலாம் சார். அதில் ஷார்ப்னஸ் வரலாறுனா தானே அடுத்ததை நோக்கி போகணும். சரி, அடுத்தது பாவ கட்டத்தில் கிரகங்கள் ஏன் மாறுகிறது? அவங்க தான் பாவத்தை பிடிச்சி திருப்புறாங்கல்ல. இந்த செவத்தை தூக்கி மாற்றி மாற்றி வச்சோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கிரகம் மாறத்தானே செய்யும். அப்படி மாறினால் ஏன் ராசியிலும் அந்த கிரக நிலையை யோக பலன்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது? ராசியோடு எடுத்துக்கோங்க சார், சரியாக வரும் சார். நன்றி. அன்புடன் தளபதி நாகராஜ். நன்றி சார். அதே மாதிரி அநேகமாக சென்னை வர வேண்டியது இருக்குது சார், உங்களை நேரில் சந்திக்கிறேன் நான். சுரேஷ் தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இது முதைய கொடுத்தது தானே? ஆமாம், நான் திருப்பி ரிப்பீட் 2 தடவை போட்டிருப்பீங்க உங்கள் கமெண்ட்டை, அதனால் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சிவாயோர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அதில் யுவர் வீடியோ அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஒன் ஆஃப் எ கைண்ட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்டு retraining to listen to the learn from. You receives many negative comments from a viewer. அது பிரச்சனை இல்லை, அவர் பேரெல்லாம் வேறு போட்டு வச்சுருங்க, அதெல்லாம் தப்பு. அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் என்டைட்டில், இது பிரச்சனை இல்லைங்கம்மா. அதாவது எப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வேணும். அதாவது கோல் போஸ்ட்டுன்னு இருந்தால் 2 பக்கமும் கோல் போஸ்ட் இருந்தால் தான் நம்ம விளையாடவே முடியும். ஒரு பக்கம் மட்டும் கோல் போஸ்ட் இருந்தால் நம்மளாக கோல் வச்சுக்கிறதா, அதனால் அது சரியாக வராது. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நிறையா நல்லத்தையும் பண்ணியிருக்கீங்க, சரியாக தப்பாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும் நிறையா இங்கிலீஷில் வேறு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால் விட்டுட்டு தமிழுக்கு வந்துடுவோம். அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் ஹஸ்பண்டுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துருந்தீங்க. என்னையா இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தால் ஒரே கத்திக்கிட்டு கிடக்குறேன், ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது, என்ன சரியாக நாங்கள் செலுத்தி ஓட்டிடுவோமா, எனக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. ஆல்சோ ஐ வென் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன். அடுத்து வந்து வேலைக்கு போனால் சரியாக செஞ்சுருவேனா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து 1988 மார்ச் மாதம் 10ஆம் தேதி 3 மணி 10 நிமிஷம் ஏஎம் பிறந்தது வந்து ஜஃப்னாவில் பிறந்ததுன்னு கொடுத்துருந்தீங்க. லக்னம் மகர லக்னம், ராசி விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இப்போ புதன் தசையில் சனி புத்தி நடந்துட்டுருக்கம்மா. புதன் வந்து லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். சனி வந்து 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அடுத்தது கேது வரப்போகிறார். கேது உத்திர நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கி வரப்போகிறார். ஸோ உங்கள் ஜாதகத்தின்படி உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த தாரதோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா அடுத்தது 8ஆம் இடத்துல நின்று ஆட்சி நடத்தக்கூடிய கேதுவனுடைய தசை வருது. அதனால் சிம்பிளாக இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். இந்த திருமாங்கல்யம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை கலட்டி வச்சுருங்க. அது மாரி மாங்கல்யம் போட்டிருக்க மாதிரி தெரியணும்னா ஒரு மஞ்சள் கயிறை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு செயினுக்குன்னா போட்டுக்கோங்க. திருமாங்கல்யம் இல்லாமல் குடும்பம் பண்ணுங்கள், உங்களுக்கு இடையில சத்தம் குறையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சனி புத்தி நடக்கிறதுங்கிறதுனால சனிக்கிழமை ஆஞ்சநேயர் இல்லாட்டி பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக அவர் ஒரு நல்ல பலன் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, இப்போ நீங்கள் மெட்டர்னிட்டி லீவில் வந்திருக்கீங்க இல்லையா, 2019 ஜூன் வரைக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி வேறு கம்பெனி வேறு ஊர் மாற வேண்டியது வரும். அதே நாட்டில் கனடாவில் இருக்கீங்க இல்லையா, கனடாலேயே வேறு ஊர் வேறு ஸ்டேட் அந்த மாதிரி மாற வேண்டியது வரும். ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. அந்த டைமில் கணவர் உங்கள் கூட வர முடியாது, அவர் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துலங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரும். அப்போது இயல்பாகவே பிரிஞ்சு சேர்கிற மாதிரியான அமைப்பு அதிகமாக ஏற்படும்ன்ற மாதிரியான டைம் அந்த கேது தசை. இட் வில் பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2019 ஜூன் 1st ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஃபார் த நெக்ஸ்ட் 7 years ஆஃப் கேது தசை வெரி ஃப்ரீக்வெண்ட்லி யூ வில் பி செப்பரேட்டட் இன் த பாசிட்டிவ் வே அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இதில் இருக்குது. இது உங்கள் ஜாதகம், அவர் ஜாதகம் இல்லை. ஹஸ்பண்டுடைய ஜாதகத்தையும் கொடுத்துருந்தீங்க. 1985 ஆகஸ்ட் 9th 12:25 AM அவரும் ஜஃப்னாவில் பிறந்தார். பரணி நட்சத்திரம், மேசராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். ஏற்கனவே அவருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்குது. இதில் வந்து உங்களை கல்யாணம் வேறு பண்ணியிருக்கார். அப்படிங்கல இன்னும் கொஞ்சம் வேகமாலாம் இருக்கும். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கிறது ராகு தசை, குரு ஊற்றி நடந்துகிட்ருக்கு. ராகு லக்னத்துக்கு 12, குரு உட்காந்துருக்காரு லக்னத்துக்கு 9 நிற்கிறார். இவருக்கு ஸ்ட்ராங்கான வருமானத்துக்கான அமைப்பு பத்தாது. 1. 2வது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வேலை பார்த்துட்ருப்பாங்க. 3வது இவருடைய ஜாப் வந்து இடம் மாற வேண்டியது இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, பாசிட்டிவாகவே மாறும்.
ஏன்னா அடுத்து குரு பயிற்சி ஆக போகுது. செப்டம்பருக்கு அப்புறம் இவருடைய தொழில் ஸ்தானம்ங்கிறது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து சேரும். ஸோ ஃபினான்ஷியலாக இப்போ வந்து கொஞ்சம் கிரைசஸில் இருப்பீங்க, அதெல்லாம் சரி கட்டிக்கிறலாம். 2018ங்கிறது ரியலி இட் ஷுட் பி அ வெரி பிரைட்ஃபுல் பீரியட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் இந்த சண்டை குறையுமா அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை. லட்டுன்னா உருண்டையாத்தையும் இருக்கும், புட்டுன்னா உடையத்தையும் செய்யும்னுவாங்கல்ல, அது மாதிரி இதை மாற்ற முடியாது. சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் பளிச்சுன்னு வரவே வராது. அது மீறி பதில் வந்தாலும் ஏருக்கு மரத்தையும் வரும். இவங்க வீட்டுக்காரம்மா எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது உங்கள் ஜாதகத்தின்படி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசுனா தான் பற்றும், இந்த அம்மாவுக்கு எங்கன உரசுனாலும் பற்றிக்கிறோம்டான்னு வாங்கி பாருங்க. அது மாதிரி எங்கன உரசுனாலும் பற்றிக்கிறாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து நல்லா சண்டை கட்டுவீங்க, நல்லா சமாதானமாயிருவீங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இந்த ஜாதகத்தை சொல்லணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை செய்வீங்க. பட் யூ ஹவ் லெஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் யூ வில் பி ஜாயினிங் இன் த எக்ஸிஸ்டிங் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லுது. டில் த எண்ட் ஆஃப் நடப்பு திசை வரைக்கும் தான் நீங்கள் வந்து இதில் இருப்பீங்க. எப்போ வரைக்கும்? புதன் தசை 2019 ஜூன் வரைக்கும் அந்த பழைய கம்பெனியில் இருப்பீங்க. தென் யூ வில் பி சேஞ்சஸ் லிவிங் பிளேஸ், போத் லிவிங் பிளேஸ் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இதில் சொல்லுவோம். இது 2 தான் இதில் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி நன்றி சார். நாராயணன் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. when Einstein defined the energy through a famous formula E is equal to mc square அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு விஷயம் கொடுத்துருந்தீங்க. அதை நானுமே இது நான் கவனிக்கலை அல்லது படிக்கலைன்னே சொல்லலாம். அதனால் வந்து E is equal to mc ஸ்கொயர் படிச்சிருக்கேன் ஸ்கூலில். ஆனால் அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருந்தீங்கல்ல, அது என்னுடைய கவனத்துக்கு வரல. ஆனால் பிரமாதமான பாயிண்ட்டு. எனர்ஜியை வந்து நம்ம உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றலாம். பொட்டன்ஷியல் டு கைனெட்டிக் அப்படிங்கிற மாதிரியான அல்லது கைனெட்டிக் டு பொட்டன்ஷியலுங்கிற மாதிரியான அமைப்பில் ஏதாவது மாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கடைசியாக ஒரு கொஷின் போட்டிருந்தீங்க. என்ன போட்டிருந்தீங்கன்னா, 60 நிமிஷம் கொண்டது 1 மணி நேரம், தமிழ் கேலண்டர் 60 வருஷம் தான் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து மை கொஷின் இஸ் அவர் கேலக்ஸி மூவிங் 1 degree ஃபார் எவ்ரி 60 years? 60 years multiplied by 60 times will result in 360 degree. இது புது ஐடியா சார், நான் படிக்கலை. நான் படிச்சிருந்தேன்னா அதையும் சேர்த்து சொல்லியிருந்திருப்பேன். 360 டிகிரி ரெவல்யூஷன் ஆஃப் அவர் கேலக்ஸி அகெயின்ஸ்ட் மெகா சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். இந்த 23 டிகிரி பூமி அப்படி சாஞ்சிருக்கு இல்லையா, அந்த சாஞ்சதுக்கு ஒரு அச்சு வரும் இல்லையா, அந்த மேலே அந்த கோட்டை வந்து மத்திய ரேகையிலேருந்து பூமியோட சென்டர்லேருந்து அப்படி மேலே அந்த கோட்டை நீட்டினோம்னா மேலே அந்த கோடு வந்து பூமி சுற்றலை அப்படி ரவுண்ட் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த பம்பரை வந்து சுற்றி விட்டோம்னா அப்படி தலையை சுற்றிட்டே ஆடும் பாருங்க, அது மாதிரி ஆடும்ல. அந்த ரிவால்விங்க்கும் கலியுகம் 4,32,000 வருஷம்னு சொல்கிறேன் பாருங்க, அதுக்கும் ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை என்ன பெரிய மேக்ஸாக போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கமெண்ட் கொடுத்ததுனால அப்படியே அதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து அந்த இதையும் போடணும் சார். ஆக்சுவலி நம்ம கிரேதா யுகம், திரேதா யுகம், தோபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி இந்த 4 சேர்ந்தது ஒரு சதுர யுகம். இது மாதிரி 64 சதுரயுகம் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம் அப்படின்லாம் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அந்த கணக்கு எல்லாமே வந்து இதில் இருக்குது சார். அதுனா அந்த பூமி சுற்றி வர்ற அந்த ரொட்டேஷனில் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்குது. வருவோம், நான் அதுக்கும் வந்து ஒரு டைம் அமையும். அப்போ அந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம். நன்றி நாராயணன் தியாகராஜன். எனவே இப்போ வந்து இப்போவுமே நம்ம கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பேசலாம்னு உட்காந்தேன், அது போயிடுச்சு 1/2 மணி நேரத்தை தாண்டி. அதனால் இந்த வீடியோவை வந்து இதோடு நிறுத்துவோம். மீண்டும் அடுத்த கமெண்ட்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அப்போ நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.